டுடே வீடியோல வந்து ஜானர் ஷிஃப்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து ஹேமந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜானர் ஷிஃப்ட் பத்தி நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ நாங்க இத பத்தி பார்க்கும்போது நெறைய இல்ல ஜானர் ஷிஃப்ட் வெறும் ஜிகர்தண்டா மட்டும் இல்ல. ஜிகர்தண்டா மாரி நெறைய படங்களும் இருக்குது. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டூ சின் சின்ஸ். நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி பண்ணிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நீங்க டாபிக் எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணனும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நெறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கா செக் பண்ணி பாருங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா அங்க வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஜானர் ஷிஃப்ட்னா ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு ஜானர்ல படம் ஆரம்பிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜானர்ல அந்த படம் போய் முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஜானர் ஷிஃப்ட். ஒரு படத்துல ஒரு ஜானர் தான் நம்ம இது பண்ணுவோம். ஒரு லவ் ஜானர், ஒரு ஆக்ஷன் ஜானர், ஒரு காமெடி ஜானர், ஒரு ஹாரர் ஜானர்னு ஒரு ஜானர் இருக்கு. அந்த மாதிரி படம் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது இன்டர்வல் வரைக்கும் ஒரு ஜானர்ல இருந்துட்டு இன்டர்வல் இருந்து அது வேற ஒரு ஜானர்ல ஷிஃப்ட் ஆகிறதா நம்ம ஜானர் ஷிஃப்ட்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஹாரர் ஜானரா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு ஜானர் ஷிஃப்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்தது இல்ல. இப்போதான் இந்த 2000ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமால நிறைய ஜானர்ஸ் உள்ளடக்கின படங்கள் இருக்கு. இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டடா சொல்றோம். அந்த மசாலா படம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதாவது என்னன்னா ஒரு பேய் படம்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த பேய் படத்துல ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், ஒரு சாங் டூயட்னு சொல்லி அதை ஒரு கலர்ஃபுல்லா மாத்தி இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜானர் ஷிஃப்ட் கிடையாது. அது எல்லா ஜானரையும் உள்ள அடக்கின ஒரு விஷயம். ஜானர் ஷிஃப்ட்னா ஒரு ஜானர்ல ஆரம்பிச்சு இன்னொரு ஜானர்ல அது முடியுது அப்படிங்கறதா இதா இருக்கும். ஸோ அதுதான் ஜானர் ஷிஃப்ட். அந்த இந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படங்களுக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லா படங்களுக்கும் அது சூட் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாட் ட்விஸ்ட் தான். படம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட் நம்ம ரிவீல் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு பண்றோம்ல. சோ அதுக்கு பேர் தான் ஜானர் ஷிஃப்ட். இது வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட் தான். இது வந்து படம் இப்படி போயிட்டு இருக்கு, இப்படிதான் நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இல்ல ஒரு த்ரில், ஒரு என்ஜாய்மெண்ட்டோ என்டர்டைன்மெண்ட்டோ கிடையாது. இப்படி போகுது, இந்த கதை இப்படி முடியாது, இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, அதை நீங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதை வந்து அதுக்கு பேர் தான் ஜானர் ஷிஃப்ட். இதை பிளாட் ட்விஸ்டா தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க என்ன கேட்டீங்கன்னா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ் சினிமால கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்கள்லயுமே ஒரு பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்கும். இப்போ நீங்க பீட்சா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஹாரர் படம்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹேஸ்ட் மாதிரி தான் அதை கொண்டு போய் ரியலாவே ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாரர் மாதிரி படம் மாதிரி முடிச்சிருப்பாரு. ஸோ அதுல வந்து 2-3 படம் வந்து ஜானர் ஷிஃப்ட். பட் கிளைமேக்ஸ்ல முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் ட்விஸ்டோட அதை முடிச்சிருப்பாரு. அந்த ஜிகிர்தண்டாவும் அதே தான். படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப த்ரில்லா ஒரு கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி அது டிராவல் ஆகி ஒரு த்ரில்லர் பேசிஸ்ல அந்த இன்டர்வல்லாம் ரொம்ப மாசா கொண்டு போவாரு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல அது அப்படியே ஒரு டார்க் காமெடியா அதை மாத்திடுவாரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா இருந்தது. இப்படிதான் படம் போகுது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ அதை வந்து வேற மாதிரி மாத்தி விடுறதுங்கிறது நல்லா இருந்தது. ஆனா அவருடைய எல்லா படங்களும் அதே மாதிரிதான். இப்போ வந்து ஜிகர்தண்டா XX கூட அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான். ஸோ இது வந்து எப்படி இதை வந்து கதையில ஸ்கிரீன் பிளேவா இதை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது எப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஜானர்ல போற மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வேற ஒரு ஜானர்ல போற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பேசிஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த பட்சத்துல செகண்ட் ஹாஃப்ல இந்த ஜானர் தான் இது வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடு மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து அதை பிளேஸ் பண்ணணும். ஏன்னா திடீர்னு எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது இந்த கதை இப்படிதான் போயிட்டு இருக்கு, ஆனா இது செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி டிராவல் ஆக போகுதுங்கிற எந்த விதமான லீடும் கொடுக்காம செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணோம்னா
அது வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு உதாரணம் இப்ப ரீசென்ட்டா வந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லா ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு கேங்ஸ்டர கொல்ல நினைக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீசர், ஒரு ஸ்பை அந்த மாரியான ஒரு பேசிஸ்ல போகும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷட்டானிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து வேற மாரி அத கொண்டு போவாரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் தென் இத வந்து இன்னொரு படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எதுனா பாராசைட்ங்கிற ஒரு படம். அந்த படத்த நாங்களே எங்க சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இத முடிஞ்சா அந்த சேனல்ல நீங்க வந்து போய் அதுலயே அந்த வீடியோவ போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் நாங்க குடுக்குறோம். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துலயும் அதேதான். ஸோ அது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு காமெடி மாரி அது போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரில்லர் பேசிஸ்ல போகும். ஸோ அதே மாரி அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜானர் ஷிஃப்ட்க்கு ஒரு பிரிட்ஜா இருக்கக்கூடிய கேரக்டர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி வேலை பார்த்த ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒர்க்கிங் வுமன் அப்படி வச்சுக்கலாம். வேலை செய்றவங்க. அவங்க தான் அதோட ஜானர் ஷிஃப்ட்க்கான ஒரு பிரிட்ஜா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த 2 ஜானர் ஷிஃப்ட்டையும் கரெக்ட்டா கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான். நீங்க செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு ஜானர்ல இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுக்கான ஒரு லீடு குடுக்கணும். ஆனா அந்த 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜானர் ஷிஃப்ட் இருக்குல்ல. எந்த இடத்துல அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆக போகுதுங்கிற அந்த ஒரு சீன் மூலியமா தான் இந்த ஜானர் இந்த இதுல இருந்து இந்த ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்பரா என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இப்ப வந்து ஜிகர்தண்டால பார்த்தீங்கன்னா, அது ஒரு சீன்ல வந்து அந்த ஜானர் ஷிஃப்ட் நடக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜானர் ஷிஃப்ட் அத கிரியேட் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல வந்து இந்த படம்லாம் வேஸ்ட் குப்பை படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டானியை நீ கொல்றதான் நான் படமா எடுக்க போறேன். அப்படி படமா எடுத்தாதான் அது வந்து ஆஸ்காருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ரீல் விட்டுட்டு இருப்பாரு எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர். ஸோ அதை நம்பி என்ன சொல்றது லாரன்ஸ் கேரக்டர் வந்து அதை ஓகே நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கும் லாரன்ஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜானர் ஷிஃப்ட் நடக்கும். சோ அது வரைக்கும் தன்னோட சுயநலத்துக்காக அவர் வந்தவரு. அதுக்கப்புறம் தான் அந்த தன்னோட மக்களோட பிரச்சனைகளையும் அந்த காட்டோட நிலவரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் போராடுறது மாதிரி அதை ஆரம்பிப்பார். ஸோ அந்த மாதிரி ஜிகர்தண்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் பர்டிகுலர் சீன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த ஜானர் ஷிஃப்ட் நடக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப்ல கூட ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரை கொல்ற முடிவுல தான் எஸ்.ஜே. சூர்யா இருப்பாரு. அந்த ஃபிலிம் மேக்கர் கேரக்டர் இருக்கும். ஸோ அது கொஞ்சமா மாறும். ஸோ அது ஓவரால் ஒரு சீன்ல அந்த 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 டிரான்சிஷன் நடக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனா இந்த பாராசைட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் நடக்கும். அந்த இன்டர்வல் சீன்னே வச்சுக்கலாம். அந்த லேடி வந்து அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த லேடி வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கீழே இருக்கிற ஹவுஸுக்கு போறது அந்த ஒரு சீன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜானர் ஷிஃப்ட்டுக்கான ஒரு சீன். ஏன்னா அதுதான் பேசிக் சீன். ஏன்னா அதுக்கப்புறம் படம் வந்து காமெடியாவே போகாது. ரொம்ப த்ரில்லர் பேசிஸ்ல அந்த கதை டிராவல் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் ரொம்ப இன்டென்சிவாவும் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழுதியிருப்பாங்க. வெறும் ரைட்டிங்ல மட்டும் இல்லாம அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங்காவும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜானர் ஷிஃப்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 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 இடத்துக்கு போறாங்க பத்தி அந்த ஷிஃப்ட் நடக்கிறப்போ அந்த இதுக்கு முன்னாடி அந்த படத்துல வந்த லைட்டிங்க்கும் அந்த சீன்ல வர்ற லைட்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த லைட்டிங்க இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கதை நடந்ததோ அதே இடத்துல வேற ஒரு லைட்டிங் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவலாவும் ஒரு ஷிஃப்ட் அவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜானர் ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய இது. ஸ்கிரீன் பிளேல இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லீட் ஒன்று கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகிற சீன் ஒன்று இருக்குல்ல, ஒரு பர்டிகுலர் சீன், அந்த சீனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணி, ஏன்னா அதை வந்து ரொம்ப இன்டென்சிவாவும் என்கேஜிங்காவும் அந்த சீன் வச்சிட்டோம்னாலே அந்த ட்விஸ்ட் அந்த பிளாட் ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கன்வே ஆயிடும். அதான் நீங்க சொன்ன கரெக்ட் தான். இப்போ அதை எப்படி நம்ம ரைட்டிங்ல கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு நாலு டிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜானர் நம்ம சொல்ல போறோமோ அதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஜானர் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். அதை வந்து இன்டர்வல்ல வைக்கலாம். அது வந்து மிட் பாயிண்ட்ல வைக்கணும் அவசியம் இல்லை. கதைக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்க அந்த ஷிஃப்ட் எங்க வேணும் வச்சுக்கலாம். நீங்க ஸ்டார்டிங்ல கூட அந்த சுச்சுவேஷன்ல வச்சுக்கலாம். இல்லாட்டி எண்டிங்ல வந்து ஒரு நீங்க ஒன்று சொல்ல போறீங்க, எமோஷனலா ஒன்று சொல்ல போறீங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட் கூட வைக்கலாம். இது வந்து நீங்க சென்டர்லாம் மிட் பாயிண்ட்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஜானர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ அந்த சுச்சுவேஷன் மாறுதோ அப்போ ட்விஸ்ட்டை கொடுத்து டக்குன்னு மாத்தலாம். இதுல 2 விதமா இருக்குது. ஜானர் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஜானருக்கு நீங்க டக்குன்னு ஷிஃப்ட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ஸ்லோவா ஷிஃப்ட் ஆகலாம். இந்த மாதிரி 2 டைப் இருக்கு. நீங்க அது எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாரி நீங்க சூஸ் பண்ற ஜானர் எது வேணா இருக்கலாம். ம். அத சொல்லுங்க. இல்ல என்னன்னா நெறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜானர் ஷிஃப்ட்டுக்கும், ஜானர் ஃபியூஷனுக்கும் கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது ஒரு ப்ராப்பரா ஒரு 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 ப்ராப்பரா ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டு, அந்த ஜானர்ல டிராவல் ஆயி, அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஜானர்ல வந்து பாத்தீங்கன்னா, அது ஷிஃப்ட் ஆகுறதுக்கு பேரு தான் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஜானர் ஜானர் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவோம். இப்போ த்ரில்லர்ல இருந்து காமெடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்டின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, ஜானர் ஷிஃப்ட். ஜானர் ஃபியூஷன்னா த்ரில்லரையும், காமெடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜானரா கிரியேட் ஆகுறது இருக்கு பாத்தீங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா, ஜானர் ஃபியூஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய படங்கள் இருக்கு. இப்போ எனக்கு டக்குனு ஞாபகத்துல வருது நெல்சன் படங்கள். நெல்சன் எடுத்த டாக்டர் சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு த்ரில்லர் கதை. ஆனா அந்த த்ரில்லர் கதைக்குள்ள காமெடியான கேரக்டர்ஸ ஃபிக்ஸ் பண்ணி அவர் அந்த கதையை டெலிவர் பண்ணியிருப்பாரு. சோ த்ரில்லரையும் காமெடியும் ஃபியூஷன் பண்ணி ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல எங்கேயுமே ஜானர் ஷிஃப்ட் இருக்காது. அவரு அந்த ஜானர் ஷிஃப்ட் எங்கேயுமே இருக்காது. ஆனா அந்த அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜானர் ஃபியூஷன் இருக்கும். இது வரைக்கும் பாத்திராத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பாத்திராத கேரக்டர்ஸ ஃபிக்ஸ் பண்ணி அந்த கதையை கொண்டு போறது இருக்குல்ல. சோ அதுக்கு பேர் தான் ஜானர் ஃபியூஷன். சோ இதுதான் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். ஒரு ஜானர்ல இருந்து இன்னொரு ஜானருக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது ஜானர் ஷிஃப்ட். 2 ஜானரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஜானரா அது கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஜானர் ஃபியூஷன். அதே மாரி பேரசைட்ங்கிறதும் ஒரு ஜானர் ஷிஃப்ட் தான். அதுக்கப்புறம் பிரஸ்டீஜ்ன்னு ஒரு படம் இருக்குது. கிறிஸ்டோபர்னு ஒரு படம். அதுவும் ஒரு ஜானர் ஷிஃப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து 2 மெஜிஷியனுக்குள்ள ஒரு சண்டை வர மாரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி அப்படி கொண்டு போயிருப்பாங்க. அதே ஃபைட் தான். ஆனா அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறி இருக்கும். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாரி எல்லாம் மாத்திருப்பாங்க. சோ அது ஒரு வந்து ஜானர் ஜானர் ஷிஃப்ட் தான். ஷிஃப்ட் தான். அந்த இந்த ஜானர் ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில டவுட்ஸ்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜானர் ஷிஃப்ட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு சில டவுட்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் என்னன்னா, இப்போ இந்த ஜானரா போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு எமோஷன் எலமெண்ட்ஸ் உள்ள வச்சுட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஜானர் ஷிஃப்டான்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த உள்ள வைக்கிறது தான் வைக்கிறதுனால அது ஜானர் ஷிஃப்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ நீங்க அதே இவர் கிறிஸ்டோபர் நோலன் படம் சொன்னதுனால நான் அவரோட படத்தையே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ இன்டர்ஸ்டெல்லார் படம்ங்கிறது வந்து ஒரு ஸ்பேஸ் பிலிம், ஒரு ஸ்பேஸை பேஸ் பண்ண ஒரு படம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வச்சிருப்பார்ல. ஸோ அதனால இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருந்து ஒரு ஒரு ஃபேமிலி டிராமாக்குள்ள போகுது அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. அது வந்து ஓவராலா அந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பூமி வந்து வாழ்றதுக்கு தகுந்த ஒரு இடமா இல்ல. ஆனா அது அதுக்காக மனிதர்கள் வாழ்ற ஒரு இடத்தை தேடி போற ஒரு கதை தான் அந்த கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் தேடி போய் அங்க அங்க வந்து பல பிரச்சனைகளை மாட்டிப்பான் அந்த ஹீரோ புரோட்டகனிஸ்ட் கேரக்டர். ஸோ அதுல இருந்து எப்படி இவன் மீண்டு வராங்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கணும். புரோட்டகனிஸ்டுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் வேணும். ஸோ அதனால அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இவன் போறான். ஸோ இவன் திரும்பி வரணும் இந்த ஃபேமிலிக்காக அப்படின்னு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும்ல, ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக வைக்கிறது தான் இந்த மாதிரியான எமோஷனல் வேல்யூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜானர் ஷிஃப்ட்டுக்குள்ள வராது. அதே மாதிரிதான் இன்செப்ஷன். அவன் ஒய்ஃப் இறந்துட்டு அந்த ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டு லவ் அப்படிங்கிற மாதிரி வராது. அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு எமோஷனல் வேல்யூவா ஒரு லவ் வைக்கிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜானர் ஷிஃப்டா நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இது ஒரு ஜானர். அந்த ஜானருக்குள்ள மேபி அது வந்து அந்த ஜானரை ஃபுல் ஃபிளெஜா அந்த ஜானரை நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபுல் ஃபிளெஜா என்ஜாய் பண்றதுக்காக இந்த மாதிரி நமக்கு ரிலேட்டடான எமோஷன்ஸை உள்ள வைக்கிறப்போ அந்த ஜானரோட சேர்த்து அந்த எமோஷன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வைக்கிறதுக்கான விஷயம் தான் இது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜானர் ஷிஃப்டா நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இப்ப ட்ரையாங்கிள் ஆஃப் சாட்னஸ் படம் கூட ஜானர் ஷிஃப்ட் தான். ஆமா, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 2 கப்பல்ஸுக்கு நடக்கிற மாதிரியான ஒரு கதையா ஆரம்பிச்சு அது வந்து வேற ஒரு இடத்துல முடியும். ஆமா, அதுவும் ஒரு ஜானர் ஷிஃப்ட் தான். ஆமா, அதுக்கு ஷிஃப்டா ஒரு இவரு கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கப்பல்ஸ் தான். அந்த இந்த 2 கதைகளுக்கும் பேலன்ஸா இருக்கக்கூடியது அந்த கப்பல்ஸ் தான். அவங்க 2 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அதான் ப்ரோ, ஷிஃப்ட் ஆகுற காரணம் வந்து அங்க ஒரு புயல் வரும். அந்த கப்பல்ல போகும்போது புயல் வரும். அதனால அவங்க அப்படியே சர்வைவலா மாறும். அப்படியே அவங்க கொண்டு போய் அங்க பீச்ல தள்ளி விட்டுரும். எந்த பீச் அது யாருக்கு தெரியும்? ஐலாண்ட்ல மாட்டிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நவீன சரஸ்வதி சபதம் நவீன சமஸ்கிருத சதம் ஒரு ஜானர் ஷிஃப்ட் கிடையாது. அது ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பிலிம் தானே அது. இல்ல அந்த மாதிரி இந்த கதை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் அப்படி இருக்கலாம்னு சொல்றேன்.
நவீன சரஸ்வதி சபதம் வந்து ஒரு ஜானர் ஷிஃப்ட்டா இருக்கலாம்னு நான் சொல்றேன். இல்ல அப்படி இல்ல. எனக்கு இல்ல ப்ரோ. ஜானர் ஷிஃப்ட் இல்ல எனக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாவே ஒரு காமெடி ஃபிலிம் தான். ஏன்னா அங்க வந்து அது ஃபர்ஸ்ட் அந்த தீவுல மாட்டுற வரைக்கும் இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. தீவுல மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க அங்க சர்வைவல் பண்றது, அங்க ஒரு புலி இருக்கு, அங்க ஒரு சுறா இருக்கு, அதுக்கிட்ட இருந்து இவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுனா ஒரு த்ரில்லரா ஜானரா மாறிச்சுன்னா ஓகே. பட் அங்கேயும் போய் இவங்க காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. விடிவி கணேஷுக்கு மண்டையில அடி போட்டுரும். அவர் நவீன சரஸ்வதி சபதம் படம் பார்த்துட்டு காமெடி பண்ணுவாரு. அந்த கல்லு குடிக்கிற கதை அந்த மாதிரி காமெடி தான் நடக்கும். ஸோ அதனால அது ஒரு ஜானர் ஷிஃப்ட்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், சர்வைவலுக்கு பண்றதுன்னு ஒரு என்ன எப்படி சொல்றது, இந்த டோன்ட் பிரீத் ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிற மாதிரி ஒரு சர்வைவல் ஜானர் ஒண்ணு இருக்குல்ல, அந்த சர்வைவல் ஜானரை கொஞ்சம் காமெடியா சொன்ன ஒரு படம். அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து மொத்தமே எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இப்ப அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம்னா, இப்ப எப்படி ஒரு கேரக்டர் வந்து ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது ப்ரோ? திட்டம் 2. அதான் நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம்டா, இப்ப எப்படி நம்ம ஒரு கேரக்டர் வந்து ஆர்க் கொடுக்குறோம், டிரான்சாக்ஷன் கொடுக்குறது தெரியுமா, அந்த கேரக்டர் எப்படி மாறுது பண்ணுதுன்ட்டு அதே மாதிரிதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த கதை வந்து ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுக்கு அந்த எப்படி இவர் சொன்ன மாதிரிதான் அந்த பச்சானின்ற கேரக்டர் கொஞ்சம் இப்படி முன்னாடி கொண்டனாலதான் அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. இல்ல நீ டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வேற படம், செகண்ட் ஹாஃப்ல வேற படம் தான் ஆடியன்ஸ் கனெக்ட் இருக்காது. ரெண்டுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சம் வச்சாதான் அது ஈஸியா கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. நம்ம ஜானர் ஷிஃப்ட்டும் சரி, ஜானர் ஃபியூஷனும் சரி, லைக் 2 எக்ஸ்ட்ரீம் ஜானர்ஸ் கம்பைன் ஆகி போனாலும் சரி, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சடன் சேஞ்ச் ஆனாலும் சரி, அதை இப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஸ்ஸா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷனாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சடன் சேஞ்ச் ஆகும்போது அதை ஜானர் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எமோஷனு, லவ், அதுக்கப்புறம் இது இப்போ ஒரு ஆக்ஷன் படம்னா அதில் எமோஷனு, லவ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது ஜஸ்ட் ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் சொன்ன இன்டர்ஸ்டெல்லார் படத்துல சடனாக ஒரு ஹாரர் எலிமெண்ட் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஜானர் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் அப்படின்றது ஸ்டார்டிங்கே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் மேபி இல்லைனா அது ஒரு மிட் பாயிண்ட்ல இல்லைனா கிளைமேக்ஸில் அந்த மாதிரி போகும்போது சடனாக வேற ஒரு சம்மந்தமே இல்லாமல், அதாவது அதுக்கான ஹிடன் டீட்டெயில்ஸோ இல்லை கவனிப்படாத விஷயங்களோ முன்னாடியே இருக்கும். ஆனால் நம்ம ஆடியன்ஸாக அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். டக்குன்னு சடனாக சேஞ்ச் பண்ணும்போது ஜானர் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஜானர் ஃபியூஷனையும் இந்த டாபிக்குள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். இப்போ மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஜானர் தான், ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அண்ட் டைம் லூப். ரெண்டுமே சம்மந்தம் இல்லாததை கம்பைன் பண்ணி இந்த ஜானருக்கும் ஜஸ்டிஃபைட் பண்ணியிருப்பாரு, அந்த ஜானருக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. இது யூஸ்வலி ஒரு டேரக்டராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணணும். பட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் தான் பண்ண முடியும். சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஹாரர் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணோம்னா பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த கதையை கரெக்டாக ஃப்ளோவில் போகணும். பாதி வழியில் நம்ம ஜானர் ஷிஃப்ட் பண்ணிடலாம், நம்மளுக்கு அடுத்த கதை என்னன்னு தெரியல, ஸோ சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட்டே 2 ஜானர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எழுதுனோம்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அவர் வெங்கட் பிரபுவுக்கே இது வேணாம், இப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய இது சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர் நிறைய ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஸோ முன்னாடியே டிசைட் பண்ணி போகிறது நல்லது. ஐதர் அது ஜானர் ஃபியூஷனாக இருந்தாலும் சரி, ஜானர் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி. ஷிஃப்ட் வந்து சடன் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஃபியூஷன் என்னும்போது எக்ஸ்ட்ரீம் ஜானர், ஒரு ஆப்போசிட் ஜானர்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை, பட் அது சம்மந்தப்படுத்தி ஒன்று வரணும். அதுக்குன்ட்டு ஆக்ஷனில் லவ் இருக்குது, ஆக்ஷனில் த்ரில்லர் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜானராக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் நான் திட்டம் 2 ஏன் சொன்னேன்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் எடுத்துன்னு போயிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே. ஆனால் கிளைமேக்ஸில் அது வந்துட்டு ஒரு லவ் ஃபிலிமாக ஒரு டேபு டாப்பிக்கை எடுத்து இந்த டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு என்னன்னா யூஸ்வலி ஒரு மேல் வந்துட்டு ஃபீமேலாக இருக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் நம்ம சொல்லுவோம்ல, அது தமிழில் திருநங்கையா அதான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஃபீமேல் வந்துட்டு மேல் இருக்கிறது வந்துட்டு பெருசாக நம்ம பார்த்துருப்போம்.
ஓகே. அது ஸோ தப்பு இல்லையா? அந்த டர்னர் சிண்ட்ரோம கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு சின்ன ஹிடன் டீடைல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதையுமே அந்த டைரக்டர் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சடனா சேஞ்ச் ஆகும். இது ஒரு கிரைம் த்ரில்லர், இவன் தான் கொலைகாரன் அப்படி போகும்னு பார்த்தா, கிளைமேக்ஸ்ல அத அப்படியே மாத்தியிருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க கிரைம் த்ரில்லர் ஹேண்டில் பண்ணதும் சடன் சேஞ்சா நம்மளுக்கு ஃபீல் ஆவாது. இப்ப எப்படி பீஸால வந்துட்டு அந்த ஹைஸ்ட்ன்றது வந்துட்டு சடனா சேஞ்ச் ஆகாம அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு புரிய வைப்பாங்களோ, அந்த மாரி இதுல புரிய வச்சிருப்பாங்க. அதுவுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான்ர் ஷிஃப்ட்டும், ஜான்ர் ஃபியூஷனும் ஓகே தான். ஆனா எக்ஸ்ட்ரீம் ஜான்ர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி தமிழ்லயே நெறைய இருக்கு. நம்ப மேபி பெருசா பார்க்கல அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா இத மகதீரா ஹேண்டில் பண்ணணும்னா என்ன ப்ரோ? மகதீரா மகதீரா அந்த மகதீரா கூட சொல்லலாம். கரெக்ட். அதுல ம். வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வந்துட்டு ஒரு லவ் ஃபிலிம், ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு ஐ மீன் ஆக்ஷனு, லவ் அந்த மாரி கொண்டு போயிட்டு, அந்த முன் ஜென்மத்துல இருக்கிறது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் சீனே அவங்க ஃபிளாஷ்பேக்ல ஓப்பனா சொல்லிடுவாங்க. இவன் செத்துடுறான் அப்படின்ட்டு. ஹிண்ட் குடுத்துருப்பாங்க. மேபி அந்த ஹிண்ட் குடுக்கலன்னா நம்ம ஒரு நார்மல் ஆக்ஷன் லவ்ன்னு தான் பார்த்திருப்போம். அதுவுமே ஜான்ர் ஃபியூஷன் கூட சொல்லலாம் அது. அது அதே ஜானர் மாதிரி ஃபியூஷன் அதான் தான். அது ஒரு ஹிஸ்டாரிக்ல லவ் அது மெயினா அதுல எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லவ் தான். அந்த ஆமா. லவ் வந்து பாத்தீங்கன்னா காலம் கடந்து கூட நிக்கும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்ல வர விஷயம். பட் அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக் ட்ராப்ல சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன போர்ஷனுக்காக. ஸோ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கம் லவ் ஃபியூஷன் தான். அதை நம்ம வந்து ஜானர் ஷிஃப்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் ப்ரமோட் பண்றப்பவே அது வந்து போஸ்டர்ஸ்ல நமக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் படம், இது ஒரு ஹிஸ்டாரிக் போர்ஷனும் இருக்கு, ஒரு ரியல் லைஃப் போர்ஷனும் இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம ஜானர் ஷிஃப்ட் எடுத்துக்க முடியாது. அந்த அதே தான் இங்க இதுக்கப்புறம் தெலுங்குல இன்னொரு படம் ஒண்ணு வந்தது, நானி நடிச்ச ஒரு படம், அந்த ஷாம் சிகாரை அந்த ஃபிலிம் மேக்கரா இருப்பாரு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியட் கம், அது ஹிஸ்டாரிக்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு பீரியட் கம் ஒரு லவ், அது லவ் ஸ்டோரி அந்த மாதிரியான ஒரு ஜானர். இதெல்லாம் ஃபியூஷன். இப்ப தமிழ்ல எடுத்துட்டு இருக்காங்களே இந்த கங்குவா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக். அது கதை படம் பார்த்தாதான் நமக்கு தெரியும் அதுல வேற என்ன விஷயங்கள் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஃபியூஷன், நாட் அன் ஷிஃப்ட். அதுதான் ஃபியூஷனா இருந்தாலும் சரி, ஷிஃப்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் ஜான்ரஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஜான்ரஸ், அதாவது ஆடியன்ஸ் வந்துட்டு இது ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட் ஆச்சு, இது எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு கியூரியஸா பார்க்கறதும் ஓகே. அதே நேரத்துல சடன் சேஞ்சும் ஓகே. ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதத்துல கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். நிறைய ஃபெயிலியரும் ஆயிருக்கு இந்த 2 ஜான்ரில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா, ஜீவாவும் ஹன்சிகாவும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. என்ன படம் அது? போக்கிரி ராஜா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவரு கொட்டாய் விட்டா அ தூங்கி ஏதோ கொட்டாய் விட்டா அதிக சவுண்ட் வரும். ஐ மீன் ஏர் வந்துட்டு நெறைய பாஸ் ஆகும். அதனால எதிர்க்க இருக்கிறவங்க பறந்து போயிடுவாங்க. அப்படி ஒண்ணு போகும். நான் ஏதோ சயின்டிஃபிக்கா எடுத்துன்னு போறாங்க அப்படின்னு நெனச்சா, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வந்துட்டு ஏதோ ராஜா காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி பவர் இருந்துச்சு அப்படி இப்படின்னலாம் வந்துருவாங்க. அது எனக்கு சுத்தமா வொர்க் அவுட்டே ஆகல. மேபி நான் சிரித்தால் மாரி சும்மா ஒரு சயின்டிஃபிக் ரீசன மட்டும் வச்சுட்டு, அ அப்படியே எடுத்துன்னு போயிருந்தாலும், எமோஷனலா எடுத்துன்னு போயிருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இத ஹேண்டில் பண்ணும்போது, ஷிஃப்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஜான்ர நீங்க ஃபியூஷன ஹேண்டில் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட்டிங்கே டிசைட் பண்ணிட்டு, இ இ இந்த ஜான்ர தான் நம்ப யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா போகணும். என்தே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதின கதையே ஜான்ரி ஷிஃப்ட் தான். கிளைமேக்ஸ்ல யாருக்கு தெரியும்னு தெரியல. அர்ஷத் ப்ரோக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவரு படிச்சு பார்த்துருக்காரு. ஹரி ப்ரோ கிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஸோ கிளைமேக்ஸ்ல அப்படியே கம்ப்ளீட்டா சம்மந்தமே இல்லாம மாறிடும். ஆனா அதுக்கான ஹிடன் டீடைல்ஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டேன். அது வொர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரீமா மாறிடும். சம்மந்தமே இல்லாம ஜான்ர் மாறிடும் கிளைமேக்ஸ்ல மட்டும். ஸோ அது ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட்டிங்கே டிசைட் பண்ணிட்டு பண்ணா நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட பாயிண்ட். வேற எதுனா இது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றது எதுனா பாயிண்ட் இருக்கா? ஏன் ஒர்க் ஆகாது? ஒர்க் ஆகலன்னு இப்போ ஆடியன்ஸ் வந்து அது ஏன் ஒர்க் ஆகலன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ. கனெக்ஷன் வேணும் ப்ரோ. கனெக்ஷன் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து ஒரு ஜான்ராக்கு எடுத்துட்டோம்டா, அது ஈஸியா வந்து நம்ம ஈஸியா எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது இப்படிதான் வருது அப்படிதான்ட்டு. இது வந்து நம்ம எப்படி ஷிஃப்ட் ஆக போறோம், அங்கிருந்து ஒரு புது கதை வரும். அப்போ வந்து ஆடியன்ஸ் நம்ம உள்ள இழுத்து வைக்கணும். அங்க இருந்து அந்த கதை எதுல எப்படி போய் முடிய போகுது பண்ண போகுதுன்ட்டு அதையும் எங்கேஜிங்கா கொண்டு போகும். இப்படி இல்ல டக்குன்னு எங்கேஜிங்கா கொண்டு பண்ணும்போது போறதுங்கிறத தாண்டி என்னன்னா,
அவங்கள அவங்க வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணணும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும். அவங்க வந்து நம்மள வந்து இவன் ஏத்துக்கணும் என்னடா அவங்க. இது இது வரைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பான், அதுல இருந்து இன்னொரு படம் ஆரம்பிக்குது, அப்போ இவ்வளவு நேரம் நான் பார்த்த இந்த படம் எல்லாம் வேஸ்டா அப்படிங்கிற கிட்டத்தட்ட இந்த இசை படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி தான். தலை இது வரைக்கும் கதை போகும், திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா கனவுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இது இவ்வளவு நேரம் படம் பார்த்துட்டு இருந்த நாங்களாம் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு என்னடா இது இப்படி டக்குன்னு மாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோவம் வரக்கூடாது. அந்த ஜானர் ஆச்சரியம் ஷிஃப்ட்ங்கிறது வரணும். அவங்க என்ஜாய் பண்ணணும், எக்ஸைட் பண்ணணும். அந்த எக்ஸைட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் கொடுத்துட்டோம்னா அது இப்போ பாஸ். இல்ல அதை தாண்டி இப்போ பீட்சாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் அந்த அந்த கதை மாறுறதுக்கான வேண்டா. இவ்வளவு நேரம் நீ ஒரு கதை சொன்ன, பேய் கதை அப்படின்னு சொன்ன, அதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நீ 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 பண்ற வேலைக்கு தான் நான் இவ்வளவு நேரமா உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயம் மாறல. கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருப்பாரு கிளைமேக்ஸ்ல அது வந்து வந்துட்டு, அது வந்து அந்த கிளைமேக்ஸ் இருந்திருந்துல, அதுக்கப்புறம் நான் மாத்தினேன் அது அப்படின்னு கரெக்டா இதாகணும், சொல்லியிருப்பாரு. அதுதான் நான் சொல்லுவேன். அதை என்ஜாய் பண்ணும், அவங்களை எக்ஸைட் பண்ணணும். அது ரெண்டும் பண்ணலன்னா அது வந்து அந்த இடத்துல நம்ம வந்து சொதப்பிட்டோம், இல்லை என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம இப்ப ஜானர் ஷிஃப்ட் பத்தி பார்த்திருப்போம், ஜானர் ஃபியூஷன் பத்தியும் பார்த்திருப்போம். உங்களுக்கு ரெண்டுக்கும் உங்களுக்கு தெளிவான டெஃபினேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டாபிக் ஏதாவது பேசுறது கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம், என்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறோம்.